நாளில் நம்ம கொடுத்த நாள் தான் ஜீவனோடவே இருக்கிறோம். அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அது மட்டுமல்ல, ரொம்ப நல்ல ஒரு தேவன். அவரை நம்ம துதிக்க துதிக்க அவர் கிருபை நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. 112 சங்கீதம் வாசிச்சிங்களா? நம்ம தெலுங்குல என்னக்குது பாருங்க. தெலுங்குல ஒரு வாட்டி வாசிங்க, தமிழ் ஒரு வாட்டி வாசிங்க. వర్ణావసరం యెహోవాను స్తుతించుడి. పారంగ యెహోవాను స్తుతించుడి. యెహోవా యందు భయభక్తులు గలవారు. పారంగ యెహోవా యందు భయభక్తులు గలవారు. ఆయన ఆజ్ఞలను బట్టి అధికముగా ஆனந்திంచేవాడు ధన్యుడు. இதே வசனம் நம்ம எங்க பார்க்க முடியும் சொல்லுங்க? கரெக்டா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல பார்க்க முடியும். அவருடைய வேதத்துல அதே வசனம் தான் இங்க வந்து பாருங்க. அவருடைய கட்டளையில யாரெல்லாம் அதை பார்த்து யோசிச்சு அதை நம்ம தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அதே மாதிரி இங்கேயும் தாவீது தான் இதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கரெக்டுங்களா? தாவீது தானே? ஓகே. இப்போ வாசிச்சு இல்லைங்களா, வாயில கொஞ்சம் திரும்பாத மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆபிரகாம் பத்தி போன வாரத்துல 26 அதிகாரம் வரைக்கும் தொடங்கணும். நம்ம மாமூலா ஒரு சப்ஜெக்ட் நம்ம தொடங்குறோம். அதே நேரத்தில் இன்னைக்கும் இந்த 14ஆம் அதிகாரத்துல எடுத்தோம். அங்க 4 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு ராஜா, 5வது ராஜா ஒருத்தர் ஏம்புறாரு. அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அருமையா நமக்கு புரியும். ஆனா அதுக்கு முன்ன நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது, நம்ம செயல்படும் போது ஆபிரகாம் குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஓகே, பண்ணு. அப்ப பார்க்கும்போது நம்ம ஆபிரகாம் குறித்து 26ஆம் அதிகாரம் போன வாரத்துல ஈசாக்கு குறித்து நம்ம பார்த்தோம். அவருடைய அப்பா பேரு நம்ம நம்ம பார்க்கும்போது என்ன பேருங்க? அவர் அப்பா பேரு ஆபிரகாமுடைய அப்பா பேரு என்ன நம்ம தெரியணும் இல்லையா? தேராது. அது எங்க தொடங்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொன்றும் நம்ம நான் பைபிள்ல இருந்து வந்து நமக்கு நல்லா புரியணும். அதே நேரத்தில் புரியுற மாதிரி நம்ம போதிக்கிற போது தான் நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது எங்க நமக்கு ஆபிரகாமுடைய ஹிஸ்டரி நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியணும். 11 அதிகாரம் வரைக்கும் ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம 10 அதிகாரம் முடிஞ்சு 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம் எங்குமே வரமாட்டார். வராதுங்களா? படிச்சீங்களா நீங்க எல்லாரும்? அப்போ பார்க்கும்போது ஆபிரகாம் எங்க தொடங்குறாருன்னா 12ஆம் அதிகாரத்துல வந்து 11ஆம் அதிகாரம் மொத்தம் முடியும் போது அவங்களுடைய தகப்பன் பேரு என்ன வருதுங்க? தேராகு வர்றாரு. தேராகு புள்ளதான் யாருங்க? ஆபிரகாம். அவர் ஒரு எப்படியாப்பட்டவர்னு பார்க்கும்போது எப்படியாப்பட்டவருங்க ஆபிரகாம்? எப்படியாப்பட்டவர்? அவங்களுடைய தகப்பன் என்ன வேலை செஞ்சிருந்தாருன்னு தெரியணும். ஒண்ணு தெரியணுமா? தெரியக்கூடாதுங்களா? அவங்க தகப்பன் என்ன வேலை செஞ்சிருந்தாருங்க? பொம்மைங்க விற்கிறவரும், அதே நேரத்துல ஒரு விக்கிரகாரனுக்குள்ள இருந்தவர் தான். அப்படியாப்பட்டவர் தேவன் என்ன பண்ண போறாரு? அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த ஒரு அதிகாரம் லாஸ்ட்ல கடைசியில் தான் அவர் வராருங்க. அவங்க அப்பா வந்து ஹிஸ்டரி வந்து வேற எங்கும் சொல்லப்பட முடியாது. பேர் கூட ஒரே இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஆபிரகாம் வந்து அந்த தேசத்தை என்ன பண்ணணுமா? விட்டு என்ன பண்ணோம்? அவரு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் வந்து தேவன் சொல்லி செய்யறாருன்னா அவர் மேல அப்போ அதுக்கு முன்ன அவருக்கு பத்தி எதுனா தெரிஞ்சிருக்கணும். எல்லா கட்டி யாருன்னா சொல்லி இருக்கணும். சொல்ல கட்டிக்கு யாருமே வர முடியாது. ஒண்ணு விசுவாசத்தினால் நீதிமான் என்ன பண்ண முடியும்? நம்ம பிரதர் கூட போன வார்த்தை நம்ம பார்த்தோம். அது ஆகப்புல என்னது? விசுவாசத்தினால் நீதிமான் 2:2. அதே நேரத்துல இவரும் ஒரு விசுவாசத்தில் இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தினுடைய தகப்பனா வர நமக்கு ஆபிரகாம் காணப்படுகிறார். அவர் விசுவாசம் எப்படியாப்பட்டதுன்னா ரொம்ப அந்த விசுவாசத்துக்கு பார்த்தோம்னா அவரே நமக்கு தகப்பனா வர முற்பிதாக்கள்ல யாருமே அப்படியாப்பட்ட விசுவாசம் இருந்தாருன்னு பார்த்தோம்னா அவர் ஒண்டிதான் இருக்கிறார். காரணம் எல்லாருக்கும் நமக்கு அது நல்லா புரியணும்னா அவர் ஒண்டிதான் விசுவாசம் என்றாலே தொடக்கத்துக்கு நம்ம ஆதாம பார்க்க முடியுமா? அப்போ ஆதாம ரொம்ப முதல் மனுஷன், பரிபூர்ணமான மனுஷன். ஆனாலும் அவங்க பிள்ளைங்க பார்த்தோம்னா இருக்கிறாங்கன்னா அவங்க சந்நிதியில கூட வராங்க. எவ்வளவு பேர் வராங்க சொல்லுங்க? பார்க்க முடியும். அது நம்ம அவருக்கு ஆதாமுடைய புள்ள பேர் வந்து ஆஜால்னு வைக்கிறாரு இல்லைங்களா? என்ன பேருங்க புள்ள பேர்?
இது காயின்னு வராரு ஃபர்ஸ்ட் சேர்த்து சேர்த்து அது ஆபேல் ஆபேல் காயில் முதல் மனுஷன் பிறக்கும்போது அப்படி வைக்கிறாங்க. ஆபேலும் காயின் காயினுக்கு அப்போ ஒரு ஒரு முத்திரை கொடுக்குறாங்க. தேவனை வந்து என்ன பண்றாருன்னா அங்க ஒரு பிரித்து எடுக்கிறாரு. இவர் ரத்த பலிக்கு ஆபேலுடைய ஆபேலுடைய காணிக்க தேவன் அங்கீகரிச்சனால இவன் கோவப்பட்டு என்ன பண்றாங்க, அந்த அவருடைய தம்பியை கொலை செய்யறான். கொலை செய்யறது மட்டுமில்ல, அங்க என்ன பண்றாருன்னா காயினுக்கு இந்த கொள்ளைக்கு செஞ்சதுனால யாருமே இவரை என்ன பண்ணக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது யாருமே. அப்போ பார்க்கும்போது யாருன்னா கொலை செஞ்சாங்கன்னா அவங்க மேல என்ன பண்ணணும்னா 7 மடங்கான அவங்களுக்கு ஒரு முத்திரை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயுமே அவ வாய்த்துக்க முடியாத ஒரு ஒரு முத்திரை போட்டுறாங்க. காரணம் அப்படித்தான் முத்திரை போடுறாங்க. ஆனாலும் கூட முத்திரை போட்டு இவனே யாருன்னா சாவடிச்சா யாருமே சாவடிக்காத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க, யாருக்கு கொடுக்குறாங்க அந்த முத்திரை, காயினுக்கு கொடுக்குறாரு. அப்போ அவர் காயினுடைய சன்னதியிலேருந்து ஒரு சிலர் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது அப்படின்னு வந்து வந்து சன்னதிகளை தேவன் உருவாக்குறாரு. காரணம் தேவன் அப்போ காயினை ஏன் கொல்லலை அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. ரொம்ப கெட்டவனா நல்லவங்களா? ஆபேல நல்ல இது நல்ல ஃப்ரூட்டு, அதே நேரத்தில் நல்ல கனியை நல்ல ஃபர்ஸ்ட் எது வளையதோ அதை எடுத்துன்னு வந்து தேவனுக்கு செலுத்தினான், நல்லது தானே. ஆனால் இவன் பார்த்தா ஏதோ கொஞ்சம் என்ன அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது எடுத்துன்னு வந்து பலியை எடுத்துன்னு வந்து செலுத்துறான். சரி, நீங்கள் ஒன்றா அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 4 வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையில் தலையீட்டுகளிலும் பாருங்க, மந்தையில் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலிலும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாருங்க, கர்த்தர் அங்கீகரித்தாராம். அப்போ அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு காணிக்கை எடுத்துன்னு வராங்க. அங்கீகரிக்காத மாதிரி 2 பேரும் பிரதர் மாத்திரம் 2 பேர் குறித்து தான் நமக்கு கொண்டு வந்தாங்க. நல்லது நேரத்தில் பார்க்கும்போது 2 விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளத்துக்கு, ஒன்று ஆவின் படி பார்க்கணும், ஒன்று மாம்சத்து படி பார்க்கும்போது. அப்போ இங்க 2 பேருக்குள்ள ஒரு வேறுபாடு தானே. அப்போ வேறுபட்டு தான் முகம். ஏன்னா எதுக்கு வேறுபடுதுன்னா கோபம் வந்தா என்ன ஆகுதுங்க, நம்மளுக்கு முகம் மாற்றமாகிறது. அப்போ வேறுபடும் போது அவன் தம்பியை கொலை பண்ணி அந்த ரத்தம் தேவனுக்கு முன்பாக என்ன ஆச்சுங்க, பரிந்து பேசி அதை தேவனுடைய அப்போ கேட்குறாரு தேவன், உன்னுடைய தம்பியுடைய ரத்தம் என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணுங்க பேசுது அப்படின்னு கேட்டா நான் அவருக்கு என்ன காவலான்னு கேட்குறாரு இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது அப்போ காவலான்னு சொல்லும் போது அது அவருக்கு நான் ஒன்றும் பெரிய அடிமை இல்லை, இவர் தான் கொலை பண்ணாருன்னு ஒத்துக்கல. காரணம் நான் அடிமையை அவனுக்கு என்ன நான் காவலா அப்படின்னும் போது அவனுடைய குற்றத்தை அவன் என்ன பண்ணலைங்க ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நம்ம ஒரு சில நேரத்தில் கூட நம்ம கூட என்ன பண்றோம்னா நம்ம குற்றம் செஞ்சாலும் என்ன பண்றோங்க, நம்ம தப்புவை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பேசி நம்ம அங்கே சமாளிக்கிறோம். ஆனால் தேவன் வந்து கேட்கறது, நீ குற்றம் செஞ்சா நீ ஒத்துக்கோ. நம்ம தேவன் குற்றம் செஞ்சா நம்ம என்ன பண்ணணுமா ஒத்துக்குன்னு. அதனால்தான் நீதிமொழிகள் நம்ம சொல்லப்படுது, தன் பாவங்களை மறுக்கிறவனோ என்ன பண்ண மாட்டான், வாழ்வடைய முடியாது. அது தேவனத்துல என்ன பண்ணுமா ஒத்துக்கொண்டு அதுக்கு இறக்கத்தை கேட்கணும், அறிக்கை விட்டு தேவனத்துல நம்ம என்ன பண்ணோம் இறக்கத்தை பெறணும். அப்போ இறக்கம் பெறும்போது நாம் மன்னிக்கப்படுறோம். அதே நேரத்தில் மன்னிக்கப்பட்டு நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுங்க, மலர்ந்து வாழத்துக்கு தேவன் கிருபை தராரு. அதனால தான் அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம் ஒரு செகண்டா நம்ம அவர் கோபமே நீங்க நினைச்சு பாருங்க. தேவன் வந்து ரொம்ப நம்ம பார்த்தோம்னா யெகோவா தேவன் யாவே தேவன் என்று கூட சொல்லப்படுது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ஒரு யாருன்னா சொல்லணும்னா அதனால்தான் நீ தேவனுக்கு முன்பாக நீ தேவன் ஒருவர் தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நீ தேவகுமாரன், தேவன் தவிர தேவகுமாரன் கூட சொல்லக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரியணும். ஏன்னா தேவனே தான் சொல்லுமே காணி தேவகுமாரன் கூட அவர் பிள்ளையா இருக்கணும்னா அந்த தகுதி யாருக்கு இந்த உலகத்தில் இல்லைன்றது சாதிக்கிறாங்க யூதர்கள். ஆனா நான் ஒரு இடத்துல இருந்து தான் வந்தேன், அதனாலதான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்றேன்னு சொல்றாருங்க. அப்போ பார்க்கும்போது யாவே தேவன் என்றால் அவர் ஒருவர் தான் தேவன், வேற எதுவுமே இல்லை. அதே நீங்க ஒன்று பைபிளில் நீங்க செக் பண்ணி தெலுங்குல நான் வாசிச்சிருக்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து ஒரு சில அதிகாரத்தில் நீங்கள் யாவே தேவன் என்று வருது, அதை நான் வாசித்தேன். எனக்கு சரியா அது மறுபடியும் ரெஃபரன்ஸில் எனக்கு கிடைக்கல. நீங்கள் ஒரு வேலை கிடைச்சா நீங்கள் எனக்கு சொல்லும்படி அன்பாக கேட்டுக்கிறேன். அதுவாக நீங்கள் படித்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு கிஃப்ட் கூட நான் தருவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா
12ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம 26 வரைக்கும் எத்தனை அதிகாரம் ஆகுங்க? கணக்கு பார்க்கலாம். எத்தனை அதிகாரம்? 15 வந்து பாருங்க, கணக்கு 14. அப்போ அந்த 14 அதிகாரம் ஓகேவா? 14 கரெக்டாக யோசிங்க பாருங்க. 12 14 அதிகாரம். அந்த 14 அதிகாரத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கை தான் வரும். நீங்க ஓன வீட்டில் மறுபடியும் கூட ஆபிரகாம் பத்தி அவருடைய பிள்ளைய பத்தி வர்றது 27ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு குறித்து வரும். அந்த 12லிருந்து நீங்க பார்க்க அவங்க அப்பாவுடைய ஹிஸ்டரி வரனா அந்த 11ஆம் அதிகாரம் கடைசியில் கொஞ்சம் தான் வரும். அப்போ பார்க்கும்போது அவருடைய திட்டம், அவருடைய விருப்பத்தை ஆபிரகாம் கேட்டு கொடுக்குறாரு. இப்போ நம்ம போகலாம். எப்படி போகலான்னா, அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது அவருக்கு பயந்து என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு பயப்படுறாரு. கடவுளுக்கு பயப்படணும். அதுதான் தேவன் கொடுத்த பிரமாணத்துல நம்ம வாசிச்சீங்களா, இரவும் பகலும் வேதத்துல நம்ம பிரியமா இருக்கணும். அப்போ எப்படி பிரியமா இருக்கணும்? அப்போ பைபிள் எடுத்துக்கின்னு நம்ம எப்பவுமே பைபிளை எடுத்துக்கின்னு இருந்தா என்னன்னு சொல்லுறேன், எனக்கு எப்பவுமே வேலை இல்லையா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அப்படி இல்லைங்க. வேதத்தை நம்ம எங்க வச்சுக்கணும்னா, படிச்சுட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன், இப்போ கூட சொல்ல முடியும். ஏன்னா வேதத்தை படிச்சுட்டு அதை தியானிக்கணும்னா மனசுல கொண்டு வந்துடும். அப்போ கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை சொல்லி இருக்கிறாரே தேவன் அப்படின்னு. அப்போ சொல்ல அதை நம்ம தியானிக்க அந்த வசனம் என்ன ஆகுதுன்னா மனசுக்குள்ள அப்படியே பதியுது. அதனால தான் வாயின் நிறைவு என்ன பண்ணுங்களாம், மனசுடைய இரவு இதயத்தினுடைய வாய் பேசுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு எது நமக்கு வெளியே பற்றி காண்பிக்குதுன்னா, மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு. இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்றேன்னா எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு வெளிப்பண்ணோம்னா நான் எதுல பேச முடியும்? என்னுடைய வாயிலிருந்து நான் பேசும்போது அவருடைய ரகசியம் என்ன ஆகுதுங்க, வெளிப்படுறது. அதே நேரத்தில் தேவனும் மகிமைப்படுறாரு. அப்போ பார்க்கும்போது இந்த 14 அதிகாரம் ஆபிரகாம் குறித்து என்ன பண்ணப்படுது நல்லா போது நமக்கு தெரியணும்னா, அந்த 14 அதிகாரத்துல இந்த 12லிருந்து 26 வரைக்கும் படிக்கும்போது நம்ம அதுக்கு முன்னே 26 அதிகாரத்தை பார்த்தோம். அங்க ஒரு ஒப்பந்தம் பண்றாரு தேவன், உடன்படிக்கை இல்லைங்களா? அப்போ அந்த உடன்படிக்கை தேவனுக்கும் நமக்கு இருக்குதான. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யாருன்னா உடன்படிக்கை தேவன் பண்ணினாரான்னு நம்ம கேள்வி கேட்டா என்ன யார் சொல்ல முடியும்? யார்கிட்ட தேவன் உடன்படிக்கை பண்ணாருங்க? நோவா கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்ன உடன்படிக்கைன்னா என்ன பண்றாங்க? இல்ல ஒரு ஜலத்தினால என்ன பண்ண போறான், அழிக்க மாட்டேன். இந்த பூமி என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன்ட்டு ஒரு வானவில்லையை கொடுத்து தேவன் என்ன பண்றாரு, அதுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளமா நான் கொடுக்குறேன், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் இது இந்த பூமியை. அதுக்கு நம்ம சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்லிக்கிறாங்க தேவனை வரும்போது என்ன பண்ண போறாரு, இந்த பூமியும் வெந்து சாம்பல் ஆகி எப்படியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா ஊழியக்காரர். பைபிளே சொல்லிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா தேவன் பூமியோ இல்ல கட்டி இந்த இருக்கிறதான உருகி போகிறதுக்கோ தேவன் பண்ண இந்த பூமியை தேவன் தம் மனப்புத்திற்கு எப்படி கொடுத்திருக்கிறா நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? போன வாரத்துக்கு சொன்னார் ஒரு வாரம். என்ன வசனம் 115 எத்தனை வசனம் பாருங்க, அது வாசிங்க 16. வாசிக்கலாம். வானங்கள் யாருதான்? கர்த்தருடையது. பூமியோ பாருங்க யாருக்கு கொடுத்தாருங்களா தேவன்? மனுபுத்திரர். அப்போ மனுபுத்திரன்றது நம்ம தான். அப்போ அந்த புத்திரர்கள் என்றால் நம்ம ஆண்டு கொள்ளத்துக்காகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பூமியை உருவாக்கி 3 பங்கு இருக்குது தண்ணி, அதில் ஒரு பங்குல தேவன் நம்ம வாழும்படி என்ன பண்ணிக்கிறார். அந்த ஒரு பங்குல கூட தேவன் இன்னும் விசேஷமா பார்க்கும்போது பிரதர் சொன்னாருங்க, தண்ணி இருக்குது ஒரு கூலிங்ல நம்ம வச்சோம்னா என்ன ஆகுதுங்க, ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிக்கும் போது அது வெளியே காத்து இல்லை, அது மூடிட்டா என்ன ஆகுங்க, அந்த ஆவிரினால் என்ன ஆகுங்க. அதே மாதிரி தேவன் இது ஒரு எப்படி எவ்வளவு பவர்ல வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்ம வாய முடியுது. தேவன் மனுஷனுக்காகவே இது என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்காரு. நம்ம அதனால்தான் இந்த இழுக்கும் சக்தி பத்தி கூட போன வாரத்தில் பிரதர் பேசினார். அப்ப மேல எந்த பொருளும் மேல இருந்து கீழே போட்டா என்ன ஆகுங்க, கீழே உயர்ந்தா வீர சக்தி இந்த பூமிக்கு இழுக்கிற தன்மை இருக்குது என்று நம்ம பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது எல்லாமே தேவன் ஒரு சிஸ்டத்தில் தான் படிச்சிருக்கிறார். எல்லாமே அவருடைய கட்டளைக்குள்ள அவருக்குடைய அவர் அன்புனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எல்லாமே இப்படிதான் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் படிச்சிருக்காரு. அவர் இல்லாம என்னமே ஆகலைங்க, எதுவுமே உருவாக்கப்படலைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்னால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது, அவர்னாலே எல்லாமே. அதனால தான் அவரே தேவன் என்று நம்ம சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும்.
ஏன்னா அவர் ஒருவரே தேவன். அவருக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்தணுன்றது காரணமே அவருக்கு தான் நம்ம செலுத்தணும். காரணம் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணி எல்லாம் நல்லது நல்லது என்று கண்டு மனுஷன் கையில் கொடுக்குறாருங்க. எல்லாமே படைப்பெல்லாம் யாருக்காகவான்? நமக்காக. குருவிகளை படைத்தது எதுக்காக? தண்ணீரை படைத்தது எதுக்காக? மிருகங்களை படைத்தது எதுக்காக? வானங்களை படைத்தது எதுக்காக? சூரியனை படைத்தது அந்த 112ஆம் சங்கீதத்தில் வாசிச்சோம்னா சூரியன் சந்திரனை அருமையா படிச்சு யாருக்காக படித்தேன்? காலங்களை நியமிச்சது எதுக்காக? எல்லாம் நம்மளுக்காகவே நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பரமபிதா எப்படி படிச்சிருக்காரு? அது நல்லது நல்லது என்று கண்டு எல்லாம் நேர்மையா படிச்சு நம்ம கையில் கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு விசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசம்னா 15ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். இப்போ பாருங்க, அது நாங்கள் வாசித்தோம். ஒரு சில நம்ம பிரதர் சொன்ன மாதிரி எத்தனை ராஜாக்கள்? 5 9 பேர். 9 பேர் ராஜா அங்கே இருக்கிறாங்க. அந்த 9 பேர்ல எவ்வளோ பேர் நம்ம வெற்றி பெற்றாங்கன்னு பார்க்கும்போது அது இன்னொரு நாளைக்கு நான் அது எடுக்க போகிறேன். அப்போ அது இன்னும் கொஞ்சம் நாள் புரிஞ்சுது. வாயில நோயில ஒரு வார்த்தைங்கெல்லாம் ஒரு சிலது அந்த சிஸ்டர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா? படிக்கிறதுக்கு நான் படிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்கணும், பைபிள் புரியலாம், 2 வாட்டி படிக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுங்க? புரியும். அப்போ இங்கே டீச் பண்ணதே எதுக்காகன்னா, இன்னொரு வருஷம் ஜபத்தில் கூட சிஸ்டர் ஜபம் பண்ணாங்க. என்ன ஜபம் பண்ணாங்க சொல்லுங்க? ஆவியானவர் எங்கோ அங்க என்ன இருக்குதுன்னா விடுதலை இருக்குது. எங்க வசனம் அது கண்டுபிடிக்க மாட்டேங்க. அப்போ தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அதை பார்த்து அப்போ 2 கொரிந்தியர்ல கீதுங்க அது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வசனம். ஒன்று வாசிச்சுலாம் பாருங்க. அப்போ வசனம் தான் ரொம்ப முக்கியமா காணப்படுது. போன வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வசனம். நம்ம பிரதர் அதிகமான வார்த்தை கூட எதுக்காகனா, எதுவுமே சாத்தானுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நான் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்குதான்னு எத்தனை வந்து நம்ம மத்தியில் நிற்க வைக்கலாம். அவனால் முடியும். எல்லா வசனம் அவனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏன்னா தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன், அதே நேரத்தில் தேவ தூதுனா இருந்தவன், தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷன். யாருங்க? சாத்தானுக்கு பேர் என்னங்க? லூசிபர். அவன் தேவனுக்கு எவ்வளோ அருமையா பண்ணுவான். அவன் பண்றது எல்லாமே அவன் 48ஆம் எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கும் போது அவனுடைய ஹிஸ்டரி, அவன் எப்படி இருந்தான், எங்க எப்படி இருந்தான், எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் அது குறித்து அவன் பத்மராகமா புஷ்பராகமா இவனுக்கு எத்தனை பேர் இருக்குது பாருங்க. அப்படியெல்லாம் அவனுடைய பேர்கள் எல்லாம் கேட்கும். அப்போ பார்க்கும்போது அவனை பற்றி கூட நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம எதிரியாக யாருன்னு தெரிஞ்சிச்சா ஈஸியாக ஜெயிக்கலாம் இல்லைங்களா? இப்போ உங்ககிட்ட நான் சண்டை போட வரேன்னா உன் பலம் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். தெரிய கட்டி நான் என்ன பண்ண முடியாது. ரொம்ப பலமா இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? பலவீனமா இருப்பேன். ஒருத்தர் 2 பேர் இப்போ 2 பேருக்கு அதே நேரத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் பலமா இருப்பாங்க, ஒருத்தர் பலவீனமா இருப்பாங்க. அது குடும்பத்தில் கூட அவ்வளோதான். நம்ம சிந்திக்கிறவங்க ஒரு சிலர் நம்ம குடும்பத்தில் நல்லா யோசிச்சு பண்றவங்க ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா யோசனை பண்ணாமே பண்றவங்க ஒருத்தர் இருப்பாங்க. நான் 2 பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரே வார்த்தை சொன்னது புரிஞ்சுக்கின்னு செஞ்சா அது ரொம்ப சந்தோஷம். தேவன் கூட அதான் விரும்புறாங்க. சோம்பேறி ஆசைப்படுவாங்க, ஆனால் கிடைக்காது எதுவுமே. ஆனா சோம்பேறி மாதிரி நம்ம ஆசைப்பட்டு தேவன்கிட்ட ஆசீர்வாதம் பெறணும்னா முடியாது. அதே நேரத்தில் கடவுள் என்ன சொல்றாரோ, தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யும் போது ஆபிரகாம் அப்படித்தான். நான் காண்பிருக்கிற தேசத்துக்கு என்ன பண்ணேன் போன்னு சொன்னாருங்க. அவர் கீழ்ப்படிந்து பண்ணார். 15ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பாருங்க. ஆபிரகாம் இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு, நான் உனக்கு கேடகம். அப்போ கேடகம் என்றால் என்ன? நம்மளுக்கு புரிஞ்சு மாதிரி நம்ம பார்க்கும்போது, நான் உனக்கு ஒரு கேடகம்னா நான் பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு. யோபுக்கு எப்படி பாதுகாப்பு வேலி சுத்தி பாடிச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி ஆபிரகாமுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறேன், நான் உனக்கு கேடகமா நான் இருக்கிறேன்றாருங்கோ. அது மட்டும் பலனாக வேற இருக்கிறேன்றாரு. அவர் பலனா இருந்துட்டா நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. தேவன் நமக்கு பலனா இருக்கும்போது நம்ம தேவன் நமது எனக்கு அடைக்கலமும் பலனும் என்னது 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்க சொல்றாருங்க. 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 46 கர்த்தர் என்
பலனும் என் கோட்டையும் இருப்பாங்க. 46, 7, 8, 9 46 சங்கீதம். சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த பாருங்க, நமக்கு எப்படியாப்பட்டது? யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கை. நிதானமா யோசி பாருங்க, அவரே நம் தேவன் என்று இருப்பார். அந்த வசனம் வாசிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அந்த வசனம் இருப்பார். அது எத்தனை இருப்பார்? இல்லைங்களா? 46 சங்கீதம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவ்வளவுதானா? இன்னொரு வார்த்தை வரும், நல்ல வார்த்தை. தெலுங்குல வாசிங்க சிஸ்டர். சைன்யங்களுக்கு அதிபதி. அது இல்லைங்க, இன்னும் மேல எதனா இருக்குதா பாருங்க. நீங்க பூமி நிலை மாறினாலும் மலை விலகினாலும் இல்லையா? இருக்கணுமே. இல்லை ஒன்று 20 இது பாருங்க. 10 வசனம் இல்லைன்றீங்களா? எப்படிமா 10 பாருங்க. பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள நான் உயர்ந்து இருப்பேன். எப்படி இருக்கிறான் பாருங்க. ஜாதிகளுக்குள்ள தேவன், நம்ம தேவன் உயர்ந்து இருக்கிறவரும் பாருங்க. பூமியில கூட அவர் உயர்ந்து இருக்கிறவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர் பாத்தீங்களா? பூமியில கூட அவர் உயர்ந்து இருக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு மேல வசனம் சொல்ற பாருங்க. இன்னும் 9 வசனத்தை வாசிச்சிடணும். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். நம் தேவன் எப்ப பார்த்தீங்களா? எங்கன்னா யுத்தம் நடக்குது, அப்படி இது பண்ணவே முடியாது, அப்படி பண்ண முடியாதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பூமியில யுத்தங்களை என்ன பண்றாராம்? ஓய பண்ணுகிறாரு அவரு. அது மட்டும் இல்ல, பாருங்க, வில்லை ஒடிக்கிறாராம், ஈட்டியை முறிக்கிறார். நம்ம இங்க பார்த்தோம், ஆபிரகாமுக்கு என்ன இருக்கிறாராம்? கேடகமாக்குறாரு. இங்க வில்லையும் ஒடிக்கிறாரு, அப்புறம் ஈட்டியை என்ன பண்றாராம்? முறிக்கிறாரு. ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனால முடியாதது இன்னும் ஆபிரகாம் இடத்துல நம்ம பார்க்கும்போது 18, 14 வசனம் வாசிங்க. இப்போ ஆதியாகமும் 18ஆம் அதிகாரமும் 14 வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த வார்த்தை எங்க வரைக்கும் சொல்லிக்கிறோம்? எங்க வரைக்கும் சொல்லிக்கிறோம்? வாய் வரைக்கும் சொல்லிக்கிறோமா? இல்ல இதயத்துல கொண்டு வந்து? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனால் முடியாது ஒண்ணு இல்லை, தேவனால் முடியாது ஒண்ணு இல்லைன்னு இப்படி நம்ம பாய்க்கணுமே காரணி. எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க போலீஸ் ஸ்டேஷனோ இல்லாட்டியே வேற விஷயத்திலயோ இல்ல நம்ம வேலை விஷயத்திலயோ இல்ல வரலன்னது விஷயத்திலயோ ஒரு சிலர் ஒரு அம்மா ஜெபம் பண்றோம். என்ன எப்பவுமே எனக்கு இப்படியே பிரச்சனை ஆகுது, என் பாரமே போல அதுக்குதான் கர்த்தர் மேல உன் பாரத்தை வைன்னு சொன்னாங்க. ஒருத்தரம்மா நான் மாமலை பொதுவாக நான் பார்ப்பேன், வண்டியில் வந்துக்கிறாங்க ஆட்டோவில். நான் பற்றி சொல்லத்துக்கு விரும்பல, ஆனால் சொல்கிறேன். காரணம், வண்டியில் ஆட்டோவில் உக்காந்துக்கிறாங்க, பேகுங்கெல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிங்க. பேகை எடுத்து கீழே வையன்றாங்க. வைக்கணுமா இல்லைங்களா? நானே சுமந்துக்கிறாங்க. வண்டி யார் சுமக்குது? நம்ம சுமக்குது. நம்ம என்ன பண்ணோம்? இப்போ பேகை வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் வலு கம்மியாகுதா இல்லைங்களா? அது மாதிரி கர்த்தர் கூட என்ன சொல்ற, உன் பாரத்தை நீ சுமக்காதப்பா, கொஞ்சம் என் மேல வச்சிருப்பா. உனக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க. நான் எனக்கு எப்படி இருக்குதுங்க உங்க வருத்தங்களை நான் சுமக்க மாட்டேன்னு தெரியும். இன்னும் வாசிச்சுலாம் பாருங்க. மத்தேயு 5:11-28 வாசிக்கலாம். அதே ஒரு வார்த்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். யார் தராராம்?
தேவனை நமக்கு என்ன பண்றாருங்களா? இளைப்பாறுத்தறார். அப்புறம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். மனத்தாழ்மை ரெண்டும் இருக்குது தேவனிடத்துல. நம்ம சாந்தத்தை கத்துக்கிறதுக்கு விரும்புறது இல்ல, தாழ்மை கத்துக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. நம்ம கோவப்படுறோம் ஒரு நேரத்துல, எதுக்குமே நம்ம கோவம் தான். நம்ம முன்னே நம்ம என்ன பண்றோம்னா, இங்க ஆபிரகாம் கிட்ட பார்க்கும்போது அவர் சொல்றது கீழ்ப்படுகிறவராக காணப்படுகிறார். சொன்ன தேசத்துக்கு நான் போவேன் என்று அந்த முடிவில் இருந்து என்ன பண்ணலைங்க, பின்னிட்டு பார்க்கறது இல்லை. எதுவுமே தேவன் சொல்றது நாம் கூட செய்யும் போது நம்ம எதுவுமே என்ன பண்ண மாட்டோம், பின்னிட்டு. அதுதான் நம்ம சங்கீதம் 112 வாசிச்சீங்களா? எதுக்காகனா தேவன் சொன்ன மாதிரி அவர் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். நாம என்ன பண்ணோம் நம்ம வாழ்க்கையை. அதனால்தான் உங்க வாழ்க்கை கர்த்தர்கிட்ட கொடுங்க, உங்க வாழ்க்கை கர்த்தர்கிட்ட கொடுங்கன்னா நம்ம சிந்திக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம், நம்ம பணத்துக்கு இது, நமக்கு பலங்க இது. அதுக்குதான் உங்க பலத்தினால இல்ல, உங்க பராக்கிரத்தினால என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தேவனுடைய ஆவியானவர்னால எல்லாம் கூடும். அதனாலதான் இப்ப நம்ம வாசிச்சோம் 14 ஆதியாகமத்துல 18-14 வாசிச்சோம். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்று. அப்புறம் கீழே பாருங்க 15 வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? முற்கால கால திட்டத்தில் 10 மாசம் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராளுக்கு ஒரு குமாரன் எப்போ கொடுக்குறாங்க வாக்குத்தத்தம்னா, அவங்க நம்ம பிள்ளைகள் இல்லாத நேரத்துல சொந்தமான ஒரு புள்ள இல்லை, ஆனாலும் கூட ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஒரு வாக்குத்தத்தம். எவ்வளவு வயசுங்க? 10 மாசத்துல என்ன பண்ண போறாங்க, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்குறன்றது தேவன் பிராமிஸ் பண்றாங்க. அப்ப கொடுக்காததுக்கு முன்னே இங்க ஒரு தவறு செய்யறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஆபிரகாம் என்ன பண்றாங்க? சாராள் தவறு பண்றாங்களா, ஆபிரகாம் பண்றாங்க? 2 பேருமே பண்றாங்க. காரணம் அர்ஜென்ட் பண்றாங்க, கபான் சிரிக்கிறாங்க. ஒண்ணு தேவனால முடியாதுன்றதுக்கு என்ன பண்றாங்க, இவங்கள முயற்சி எடுத்து ஒரு புள்ளை பெற்றுறாங்க இல்லைங்களா? புள்ளை பெற்றது இல்லாத அவங்க ஆசீர்வாதமான ஒரு புள்ளியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசீர்வாதமான நான் என்ன சொல்றேன்னா, உன் சந்நிதியிலிருந்து தான் வரும். ஆனா நீ ஆபிரகாமுக்கு சாராளோடைய தான் தேவன் உடன்படிக்கை பண்றார். நீ எப்படி ஒரு புள்ளை பிறக்கும், உனக்காக பிறக்கும். அந்த புள்ளை எவ்வளவு வயசுக்கு தேவன் பிராமிஸ் பண்றாருன்னா, எத்தனை வயசுல பண்றாருங்க இவருக்கு? 75 வருஷத்துல. அப்போ எது வரைக்கும் வெயிட் பண்றாருன்னா 100 வயசு வரைக்கும் இல்லைங்களா? அப்போ 25 வருஷம் வரைக்கும் யாருன்னா வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இத்தனை நாள் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறோம், பாதப்படுறோம். ஆனா இவங்க கவலைப்பட்டு இவங்க கூட முடியுதோ, எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு அப்படின்னு நகைக்கிறாங்க சாராளம். அதே நேரத்துல தேவதூதன் அங்க பலப்படுத்துறாங்க. தேவதூதன் பலப்படுத்தும் போது இது நிச்சயமா உனக்கு நல்ல காலத்திலே பார்க்கும்போது இல்லைங்களா? அப்புறம் சாராள் பயந்து பாருங்க, இங்க எத்தனை அவசரமா 15 பாருங்க, எத்தனை அதிகாரம் 18-15 நான் சிரிக்கலையே அப்படின்னு சொல்றாருங்க, நகைக்கலையே அப்படின்னு சொல்றாருங்க. உடனே கீழே பாருங்க. அதற்கு அவர் இல்ல நீ சிரிச்சான்றாருங்க. ஒத்துக்கணுமா இல்லைங்களா? அப்படி நம்ம கூட என்ன பண்றோம்னா, ஒரு சில நேரத்துல நம்ம தப்பே நம்ம உணர அடைய அப்படின்றோம். அப்போ ஒத்துக்கணுந்தா, அப்போ ஒத்துக்கலனா கூட தேவன் ஒத்துக்க வைக்க முடியும். அதனால முடியுமா இல்லைங்க? பாருங்க, தேவனால் கூடாது ஒன்று இல்லைன்னா நிச்சயமா அவனால் முடியும். எதை கொண்டுனாலும் அவர் பண்ண முடியும். ஒண்ணு எதை கொண்டுனாலும் அவரு இந்த கல்லுகளை கூட நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ இல்லைங்க பேச வைக்க முடியுன்றாருங்க. நீங்க சும்மா ஒரு வேலை இந்த ஜனங்க ஓசனா உன்னதத்தை தேவனுக்கு மகிமைன்னு சொல்லினா, உங்க சீசருங்களை உங்க இருக்கிறதான உங்க ஜனங்களை நீ என்ன பண்ண அதட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு அவங்க பிரயாணம் பண்ணும்போது, உன்னதத்தை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஓசனா சொல்லிட்டு போகும்போது அதட்டுங்க உங்க சீசங்கன்னா. இவங்க சும்மா அந்த கல் என்ன பண்ணோம், ஆபிரகாம் பிள்ளைங்களா நான் அதை என்ன பண்ண போறாங்க, துதிக்கும்ன்ற சொல்றாங்க. அப்போ தேவனால் கூடாதது ஒன்றுமில்லைன்றது நம்ம புரிய முடியும். அதே நேரத்தில் லூக்கால் கூட நமக்கு சொல்லப்படுது அந்த வார்த்தை. அதனால இங்க வாசிக்கலாம். திரும்ப 18 வாசிங்களா? 19 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அதே இடத்துல அந்த 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான்.
அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும் குனிந்து ஆண்டவர்மார்களே அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம். 2 தூதங்க வராங்க அவங்க வீட்டுக்கு வரலீங்க, அங்க அந்த வயலு வராருங்கோ. அப்போ அவர் கேக்குறாருங்க, யார் கேக்குறது? லோத்து கேக்குறாங்க, வாங்கப்பா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கால் கைக்கிங்க தங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு போங்க அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க? அப்போ அதுக்கு அவர்கள் அப்படியா இல்ல, வீதியிலே ராத்தங்குவோம், நாங்க வீதியிலே தங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து நான் ராத்திரி தங்கினா பக்கத்துல அகத்துல என்ன ஏதோ ஒண்ணு பேசுவாங்கன்றதுக்காக சொல்றாருங்க. அவர்களை மிகவும் வருந்தி மிகுந்த வருந்தி கேட்டுக்கினாங்களாம். என்ன வாங்க, நீங்க எப்படியாவது நம்ம கூட வெளியே இருந்தா சொல்றேங்க, வாங்க புதர் உள்ள வாங்க புதர், வாங்க தண்ணி குடிச்சிட்டு உக்காந்து போங்க, வாங்க பேசிட்டு வாங்க, உள்ள சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்தவங்களை என்ன பண்றோம்? உபசரிக்கிறோம். அதே மாதிரி இங்க உபசரிக்கிறாங்க. அதே விதத்தில் பாருங்க. அப்போது அவனிடத்துக்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்து அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணாங்க. நல்ல ஒரு விருந்து கொடுக்கிறாங்க. அவர் புசித்தார்கள். அவர் படுக்க முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய உன்னை வாலிபர் முதல் கிழவை மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் கூட நாலா திசைகளில் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு பாருங்க, அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டாங்களாம். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அதிக நாள் தான் வரமாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்டே லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரியில உன்னிடத்தில் வந்த மனுஷர், உன் வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த மனுஷர்கள் எங்கன்னு கேக்குறாங்க. அவர் அங்கேயே சொல்லிட்டாங்களே ஃபர்ஸ்ட். அதுக்கு நம்ம அங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? நாங்க வரமாட்டோம், இந்த வீதியில இருந்து நாங்க என்ன பண்ண போறோம், போயிடும் அப்படின்னு சொன்னா. இல்ல நீங்க வந்து கேட்டீங்கனால என்ன பண்ணாங்க? வீட்டு உள்ள வந்துட்டாங்க. வீட்டு உள்ள வந்ததுக்குள்ள இவங்க எல்லாம் அங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க, நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அப்படின்னா நாங்க அவங்க கூட பேசுறதுக்கு அவங்க கிட்ட பயணத்துக்கு அவர்களை எங்களிடத்தில் கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வா பாருங்க, அவங்களை கொண்டு வாங்க வெளியே அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவரிடத்தில் போய் சகோதரரே இந்த அக்கிரமம் நீங்க செய்ய வேண்டாம். இந்த புருஷர்களை அறியாத 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு. எனக்கு 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்துக்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்க இஷ்டப்படி நீங்க செய்யுங்க. இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வீட்டிலே வந்தபடியா இவர்களுக்கு மாற்றம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒன்றும் செய்யாதீங்கப்பா. ஏதோ எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால இவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர்கள் அப்பாலே போ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம், இவர்களுக்கு செய்ய பார்க்கலாம், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம். பாருங்க, ஆங்களுக்கு காட்டியும் உனக்கு என்ன பண்ணுவாங்க, இட்டு வந்துட்டீங்க நீங்க, அது காட்டில் உங்களுக்கு பொல்லாப்பு ஜாஸ்தி செஞ்சுடுவோம் சொல்லி லோத்து என்பவரையும் மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். பாருங்க, கதவை உடைக்கிறதுக்கு போயிடுறாங்க. எங்களை சொன்னது நியாயமாகுது. பாருங்க, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி யார் வந்ததுங்க அவங்க வீட்டுக்கு? தூதருங்க. அப்ப 2 தூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, தெரியும் தேவ தூதர்களுக்கு என்ன தெரியுமா தெரியாதுங்களா? அப்ப தெரியனதுனால தான் நாங்க வெளியே போயிடுறோம்னா இல்ல வந்து கேட்டுக்கிறாங்க லோத்து. அப்ப கேட்டுக்கும் போது வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு கதவை ஒடிச்சு என்ன பண்ண போறோம், நீங்க அனுப்பலன்னா நான் என்ன பண்ண போறேன், தௌர்ஜன்யமா பண்றோம் அப்படின்ட்டு. நம்ம கூட கடன் கொடுக்கலன்னா ஒரு சிலர் பண்ணுவாங்க இல்லைங்களா? பார்க்கும்போது உங்க வீட்டுல என்ன இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எடுத்துன்னு போயிடுவா அப்படின்னதுக்கு அடிமையா நம்மள என்ன பண்ணுவாங்க, டீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சொல்லுவாங்க, வீட்டு கதவை ஒடிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. நான் கதவை பூட் போடுறவங்கள நான் பார்த்துருக்கிறேன் ஒரு வீட்டுல, பக்கத்து வீட்டுல
ஏன்னா கடன் அதிகமாயிடுச்சு. நான் வீட்டு முன்னே இருந்துக்குன்னு என்ன பண்ணுவேன், நான் இது பண்ற மாதிரி இங்கே அதே மாதிரி சம்பவம் தான் நடக்குது. பாருங்க வாசிச்சலாம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தன் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தன் அண்டைக்கு வீட்டுக்குள்ள இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய இருந்த மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்போது அவர்கள் வாசலை தேடி அவங்க பாருங்க, குருட்டாட்டம்னா என்ன தெரியுது, புரியுதுங்களா நம்மளுக்கு? அங்க கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்ப உடனே என்ன ஆச்சுன்னா வாசலை தேடி வராங்க, போனார்கள். பாருங்க ரொம்ப என்ன ஆயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. அப்போ டயர்ட் ஆகும்போது பின்பு அவன் புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் பாருங்க, இன்னும் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய யாராவது இருந்தா அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. பாருங்க, வெளியே கொண்டு போயிடு அப்படின்றாங்க. லோத்து பத்தி நமக்கு தெரியும். லோத்து அவர் பேரு லோத்துன்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா பெண்ணுங்களா லோத்து? பொண்ணு ஆனா? பாருங்க, டவுட் எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு கரெக்டா பைபிள் படிச்சா ஆணு. ஆபிரகாமுக்கு அண்ணன் பொண்ணா புள்ள வந்தா அண்ணன். பாருங்க இவ்வளவு நாளுக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துருக்கேன். சொல்லுங்க பாருங்க. இதுக்கப்புறம் வராது இல்லையா, பட்டன் தெருக்கு போற எல்லாரும் வந்துடும் போது யாரு உப்பு தூண்டு ஆகிட்டாங்க, மனைவி தானே, ஆம்பளை தானே வருது. இப்ப பாருங்க இவ்வளவு நாள நம்ம சத்தியம் கேட்டுக்கிறோம், இது தெரியல எப்படிங்க? அப்ப தெரியலன்னா பயந்து போறோம்ன்ற அர்த்தம் ஒண்ணு. ரெண்டாவது நமக்கு புரியலன்னு ஒரு அர்த்தம் இல்லைங்களா? லோத்து யாரு? ஆம்பளை. அப்ப புரிஞ்சிச்சா இப்போ? அப்ப புரியும் போதுதான் நமக்கு சத்தியம் புரியும் போது நமக்கு விடுதலை அடைறோம். அதே நேரத்துல நம்ம கத்துக்கிறோம். அதுதான் கத்துக்கிறதுக்காக தான் நம்ம வரோம். அப்ப பாருங்க, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழைக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில், பாருங்க யார் சமூகத்தில் போயிடுச்சுங்களா? இவர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெருசாக தான். அப்போ நம்மளுடைய நாம் கூட ஜெபிக்கும் போது தேவன் சமூகத்துல நம் ஜெபத்தை பெருசா இருக்கணுங்க. பெருசா நான் எதுவுமே ஆகட்டும், நம்ம கேட்டது பெற்றுங்களா இருக்கணும். ஆபிரகாம் கூட சொன்னதை பெற்றுக்கொண்டான். அவர் சொன்னது கீழ்ப்படின்னு தான் இருந்தான். அவர் சொன்னாரு போறன்றான், அவர் சொன்னபடியே சேரன்றான். எல்லாமே அடியான் சொல்லும் கர்த்தாவை நான் கேட்கிறேன்ற மாதிரி இவரும் என்ன பண்றாருன்னா அந்த கீழ்ப்படிக்கு 22வது அதிகாரத்துக்கு போயிடலாம். பாருங்க, முதலாம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு பாருங்க, இந்த காரியம் இது இப்போ இதுக்கு முன்ன இந்த 20ஆம் அதிகாரத்துக்கு இந்த 19ஆம் அதிகாரத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் பெற்றாங்க இல்லைங்களா? அப்ப நீங்க வீட்டுல படிங்க. இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 26 வரைக்கும் 14 அதிகாரம் இதுன்னு நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறோம். அந்த அதிகாரத்துல எல்லாமே ஆபிரகாம் குறித்தும் ஆபிரகாமுடைய பிள்ளை குறித்துமா சொல்லப்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவின்றது கூட 25 அதிகாரத்துல நமக்கு சொல்லப்படுது இல்லைங்களா? ஒரு விவரம் வருது. எத்தனை ஆபிரகாமுக்கு மனைவி என்ன எல்லாரும் சொல்லுவாங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க? 3 பேர். உங்களுக்கு தெரிஞ்சுக்குது, சந்தோஷம். ஆனா எல்லாம் பொதுவா எல்லாரும் எத்தனை சொல்றாங்க, என்ன இவரு பிரதர் புதுசா போதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். என்ன ஆனா 25ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கேத்துருவான்னு ஒருத்தரை கத்திக்கிறாங்க ஆபிரகாம். அப்போ அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க எத்தனை பேர் பிறகுறாங்கன்னா, எத்தனை பேர் தான்? 6 பிள்ளைங்க. 6 பெண்ண பிள்ளைங்களா? நீங்க வீட்டுல மறுபடியும் படிங்க. வீட்டுல போய் உங்களுக்கு ஒரு இப்ப பாருங்க, ஆபிரகாம் தேவனை என்ன பண்ணாருங்களாம்? ஆபிரகாமை யாரு சோதிக்கிறாருங்களாம்? தேவன் சோதிக்கிறவரா? இப்போ ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். ஆபிரகாமே தேவன் சோதிச்சாருன்னு கேக்குங்க இல்லைங்களா? வாசிங்க இன்னொரு வாட்டி. சோதிச்சாரா? வாசிக்கலாம். சோதிச்சாருன்னு சொல்றீங்க, நிச்சயம் இங்க சோதிச்சாருன்னு தான் கேட்கு. శోధించెను. ఓకే, వాసింగ్ 100 వాటి వాసిగలం. ఈ సంగతులను జరిగించిన తర్వాత దేవుడు అబ్రహామును పరిశోధించెను. తెలుగుல இந்த காரியங்கள் நடந்த பிறகு தமிழ்ல டெஸ்ட் பண்ணாருன்னா இங்கிலீஷ்ல என்ன கேக்குது பாருங்க. இதெல்லாம் தான் வருதுங்க. அப்படிதான் இங்கிலீஷ்ல மட்டும் ரொம்ப விவரமா சொல்லப்படுது. எக்ஸாம் வச்ச மாதிரி எக்ஸாம் கரெக்ட். இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். எக்ஸாம் என்னத்துக்கு? எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? நம்ம பாஸ் ஆகணும் இல்லைங்களா?
நீ படிச்சதெல்லாம் எங்க போய் என்ன பண்ணணும்? அங்க போய் பார்த்து எழுதணுமா, பார்க்காத எழுதணுமா? பார்க்காத எழுது எக்ஸாம். அப்ப ஏதும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அதோடைய பலன் நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்கிறோம். இங்க கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை சோதித்தார் என்று கேளுங்க. அப்புறம் கீழே போடுங்க, வாசிங்க 2ஆம் வசனம். அப்படி எனில் அவன் அவரை நோக்கி ஆபிரகாமே என்றார். பாருங்க, இங்கதான் நான் இதுக்காக தான் நான் வந்தேன். அடியன் இதோன்றாங்க. உடனே ரொம்ப கீழ்படுறாங்க. ஒரு குழந்தை கொடுத்தாருங்க. எத்தனை வருஷம் பார்த்துங்க? சாராளுக்கோ நீங்க பாத்தீங்கன்னா 75, 90, 100 வயசுல குழந்தை கொடுக்குறா, சிரிக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, உன்னால் முடியாதுன்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சுங்க. அவரு எப்படியாப்பட்ட விசுவாசம்னா, ஆபிரகாமோ தேவனை நம்பினா அது அவருக்கு என்ன ஆச்சுங்களா, நீதியா எண்ணப்பட்டது. தேவன் மேல் நம்ம எப்பவுமே சந்தேகப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தோமா கிட்ட நம்ம பார்க்க முடியும். நீயும் சந்தேகப்பட்டு என்ன பண்ணிருக்கிற, என் விழா எலும்புல போட்டாதான் நீ நம்புவன்னு சொல்ற. ஆனா கண்டு விசுவாசி காட்டு காணாம விசுவாசமே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, இங்க வாசிக்கலாம் 3ஆம் வசனம். அப்போது அவர் உன் புத்திரனும். இப்போ குழந்தை கிடைச்சிச்சு இல்லைங்களா? பாருங்க, குழந்தை பாக்கியம் யார் கிடைச்சிச்சுங்க? உன் புத்திரம், உன் சோகனம். எவ்வளவு அருமையா சொல்றாரு. உன் நேசகுமாரனும் ஈசாக்கை இப்போது நீ அழைத்து கொண்டு மோரே தேசத்துக்கு என்ன பண்ணமா போ. இப்போ காலையில கூட அது காலையில நேரத்துல இருந்தா கேட்கணும். எத்தனை வாசனை கேட்பாருங்க, அதை வாசிக்கலாம். எத்தனை? 3 வாசிங்க நல்லா. இன்னொரு வாட்டி நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்போது நீ அழைத்து கொண்டு மோரே தேசத்துக்கு என்ன பண்ணுமா போய். வாசிங்க, விட்டு விட்டு வாசி. பாருங்க, நீங்க இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் பொறுத்து கொடுத்தாருங்க? 25 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுத்தாருங்க. உடனே ஒரு சோதனை கொடுக்குறாருங்க. உன் பிள்ளைய எடுத்துன்னு வந்து என்ன பண்ணான், எனக்கு பலி கொடுன்றாருங்க. அப்போ அந்த பலி கொடுக்கறதுக்கு அவர் பின் வாங்கினாரான்னு பார்த்தா ஒரு காலம் அவர் என்ன பண்ணலீங்க. தேவன் கொடுத்தது எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்னு அவருக்கு உள்ள ஒரு திட நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் அவர் ஆபிரகாம் வந்து விசுவாசத்துக்கு தகப்பன். அதே நேரத்துல எபிரேயர்ல நம்ம பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்துல அவரு சொல்றாருங்க, எத்தனை வாசனம்னா, ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று என்ன பண்ணமா நம்ம அது வாசிச்சலாம். பாருங்க, எபிரேயர் 11 37 27 பாருங்க. 27 37 என்ன எத்தனை வாசனமா? 27 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர் அரதேசமானவரை தரிசிக்கிற போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அது இல்லைங்க. நான் அது வாசிங்க. எத்தனை? 11 வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். பாருங்க, இதுதான் அந்த வசனம் தான். நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் பாருங்க எப்படியாப்பட்டவரா நம் தேவன். உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்தேன். நான் பெலனடிந்து நான் வயது சென்றவளாய் இருந்து. எங்க சொல்றாருங்க? ஆதியாகமத்துல இங்க நம்ம பார்க்க முடியுது 22ஆம் அதிகாரத்துல. நெக்ஸ்ட் எங்க பார்க்க முடியுது? எபிரேயர்ல நம்ம பவுல் சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, அந்த கர்ப்பம் தரித்து வயசு சென்றவனா இருந்தா கூட அவரு 1000 வருஷத்துக்கு குழந்தை கொடுக்க முடியறதுக்கு நீ ஒரு விசுவாசத்துக்கு வேறு பட்டியல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்ற வாசனம், அவர் உண்மையுள்ளவர். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நடத்த அவர் ரொம்ப உண்மையுள்ளவர். உன் வாழ்க்கை கொடுக்கும்போது உன்னை உண்மையா நடத்த அவனால் முடியும், என்னை நடத்த அவனால் முடியுன்றது. நீங்க என்ன பண்றாங்க? ஒரு வசனத்தை கொடுத்து அங்க என்ன பண்றாங்க? பலப்படுத்துறாங்க. வாசிங்க இன்னொரு வாட்டி. அப்படியே ஆனபடியால்
சரீரம் செத்தவன் என்று சரீரமே செத்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான பாருங்க, வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்கள் போல கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை பாருங்க, எண்ண முடியாத மணக்க போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பாருங்க, மிகுந்த ஜனங்கள். ஏன்னா உன் சந்நிதியை நான் எப்படி வானத்து நட்சத்திரம் போல மாத்துவேன், அதே நேரத்து கடலை மணல் போல உன்னை என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்கணும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. தேவன் இங்க என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு அந்த குழந்தை கொடுத்து ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் பண்றாருங்க. அந்த டெஸ்ட்ல என்ன பண்றாருன்னா பாஸ் பண்றாருங்க. நீ நான் உனக்கும் எனக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க அந்த பூமியில. என்ன, நம்ம எந்த அழைப்புல வந்திருக்கிறோம் தெரியுங்களா? உங்க எந்த அழைப்பு தெரியுங்களா? நம்மளுக்கு பரலோகத்தின் அழைப்பு. இந்த பூமியில நம்ம கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போறோம். நம்ம வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போறதில்லை. இன்னைக்கு ஒரு நாள் சகோதரி செஞ்சுட்டேன், இத்தனை நாள் இப்படி வாழ்ந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறேன், நான் மறிக்க போறேன், இன்னும் எதுன்னு போட்டு போறேன், நான் ஒன்றும் நான் என் மருமகளுக்கு வேதனையாக்குது, என் மகனுக்கு வேதனையாக்குது. என்னை பார்த்தா நான் சம்பாதிக்கும் போது எல்லாரும் நல்லா என்ன பண்ணாங்க, என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் சம்பாதிக்கிறது போகணுன்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதே நேரத்தில் அப்போ பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோடு சொன்ன வார்த்தை நாங்கள் கவனிச்சு பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது எதுவுமே ஆகட்டும், வீட்டுக்காராகட்டும், பிள்ளைங்களாகட்டும், எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு பாதைப்படுறோம் இல்லைங்களா? கல்யாணம் ஆகணும் பிறகு மருமகன் வந்தால் கொஞ்சம் பாதையாக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் பாதையாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாமே நமக்கு என்ன பார்த்தோம்னா, எல்லாமே முடிவுக்கு பார்க்கும்போது வேதனையாக தான் காணப்படுது. ஆனால் வேதனையிலும் நமக்கு இன்பத்தை கொடுக்கிற தேவன் நம் தேவன். ஏன்னா எந்த பாரமும் எந்த கஷ்டமும் அவர் மேல நம்ம வைக்கும் போது நிச்சயமாவே நமக்கு வாக்குத்தத்தம் எப்படின்னா, ஆமீன் என்று அப்படியே நடக்கதாகவே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. முடிவு வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த விசுவாசத்தை விடாதங்களா இருந்தாங்க. நாம் கூட நம்மளுடைய விசுவாசம் போராட்டு அதிகமா நம்ம போதிக்கிறது எதுக்காகனா, விசுவாசம் இல்லாதது எபிரேயர்ல நம்ம வாசிக்க முடியும் இல்லைங்களா? எத்தனை அதிகாரம்? 11:6 வாசிச்சோம்னா, விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமா இருக்குது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தினால அந்த ஆபிரகாம் ரொம்ப நீதிமானமாக்கப்பட்டான். விசுவாசத்தினால் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான், சன்னதிகளை உருவாக்கும்படி அந்த விசுவாசத்தினுடைய அந்த தேவன் கொடுத்த அந்த பிரமாணங்களை தேவன் அவர் மூலியமா கொடுத்தது. வித்து சாதனை கூட பண்றாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க தேவனுக்கு இருக்கிறதாங்க. அந்த உடன்படிக்கையில தேவன் என்றும் மாறாது. ஏன்னா உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கைப்பா, அவர் தேவன் சொன்னது செய்யக்கூடிய தேவன். இப்போ இது வரைக்கும் சொன்னது செஞ்சுனே இருக்கிறாருங்க. நம்மளுக்கு இந்த பூமியில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுங்கன்னு அதுக்காக, நான் ஆசீர்வாதத்துக்காகவே இது நான் சொல்றேன்னதுக்காக இல்லை. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா அந்த மனுஷன் முன்ன யாரும் நிக்க முடியாது. காரணம், தேவனுடைய ஆசீர்வாதமே நம்ம என்ன பண்ணுங்க, ஐஸ்வர்யனா வைக்கும். ஏன்னா நீதிமொழிகள் நம்ம 10:22 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தினால நம்ம என்ன இருப்போம். நம்ம பிரயாசம் எல்லாம் நம்ம அதே நேரத்தில் 127 சங்கீதத்தை வாசிக்கும். நம்ம பிரயாசத்தினால நம்ம வருத்தப்பட்டு நம்ம பாதப்பட்டு அதிகாலை எழுந்து சாப்பிட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரோச்சனம் இல்லை. காரணம், தேவன் கொடுக்கறதான அந்த ஆசீர்வதிச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு பலனா இருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமா தெரியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமா தேவன் இது நமக்கு கொடுத்ததான இந்த வாய்ப்புக்கு தேவனுக்கு ஆபிரகாமுடைய சன்னதி இன்னும் பேசும்போது அந்த 12 அதிகாரத்துல தொடர்ந்து இன்னொரு வரும்போது கூட நம்ம தொடர்ந்து அதை பத்தி தியானிக்கலாம். தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு தேவனுக்கு நன்றி சொல்றேன். தேவனே மகிமைப்படுவார். இது வரைக்கும் நம்ம அவர் சோதிச்சாருன்னு பார்த்தோம். அதுக்கு மேல சோதிச்சு பின்பாக யோபு கூட நல்ல ஒரு வார்த்தை சொல்வாருங்க, நான் சோதிச்சு பின்பாக எப்படி வளரணும், சுத்தமாகவும் பொண்ணாக விலகுவேன் என்று சொல்றாரு. அப்போ நம்ம பொண்ணாக வளரணும். அப்போ பொண்ணு திவ்ய சுபாவத்துக்கு, அதே பொண்ணு எதுக்கு நம்ம ஒப்பிடுறோம்னா ஒரு சுத்தமான ஒரு அது. ஏன்னா பொண்ணு கல்லு, அதே நேரத்தில் நீதிமொழிகள் நம்ம பார்த்தோம் பானத்தில் முன்ன ஒரு வாரத்தில் அதில் இருக்கிறதான கழுப்பு மண் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணும்போது அதுக்கு வலிக்கும் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம கூட ஒரு சில வார்த்தைகளை நம்ம வலிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வலிச்சாலும் தேவனுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா, அவர் கூட ஆபிரகாமுக்கு பாருங்க வாக்குத்தத்தம் கொடுத்து உடனே சோதனை கொடுத்து உன் பிள்ளை எடுத்துன்னு என்ன பண்ண தகன பலியா கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னு தெரியும். ஆனா வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போறாருங்க, அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சுங்க. வேலைக்கார என்ன சொல்றாருன்னா, நான் போயிட்டு என்ன பண்ண போறேன், திரும்ப வருவேன்னு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சுங்க.
ஆனா யெகோவா தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் இல்லைங்களா? அந்த வார்த்தையில நம்ம முடிக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவனை மகிமைப்படுவார். கடைசியா ஒரு பாடலை பாடி ஜெபிக்கலாம்.